ஏற்காடு தொகுதி அதிமுகவோட கோட்டை. இது நானே உதாரணம். 10 ஆண்டு காலமாக எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீர்கள். அது என்னைக்குமே மறக்க முடியாது. அதே வாய்ப்பை அக்கா உஷாராணிக்கு நீங்க கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ணா வருங்கால முதல்வர் எடப்பாடியார் அவர்களும், நம்ம மாவட்ட செயலாளர் அண்ணன் இளங்கோவன் அவர்களும் அக்கா உஷாராணியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம அவங்கள வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த 10 ஆண்டு காலமாக பாலப்பாடி ஒன்றிய கழக செயலாளர் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன காரணம் பாலப்பாடி ஒன்றிய கழக செயலாளர், பாலப்பாடி கிளை கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், அயோத்தியப்பட்டினம் மெடிக்கல் அண்ணன் அவர்கள், அயோத்தியப்பட்டினம் நிர்வாகிகள், மணியண்ணன் அவர்கள், அவன் நிர்வாகிகள், பெத்தநாயம்பாளையம் ஒன்றிய கழக செயலாளர் மோகனண்ணன் அவர்கள், பெத்தநாயம்பாளையம் கிளை கழக செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், ஏற்காடு ஒன்றிய செயலாளர்கள், கிளை கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், இவங்கதான் இதுக்கு காரணம். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆகணும். அதனால அது மட்டும்தான் நம்மளோட எண்ணம். நம்ம யாரை கை காட்டுறாங்களோ அவங்களை நம்ம வெற்றி பெற செய்வதுதான் நம்மளோட வேலை. உங்களோட சேர்ந்து நானும் பணியாற்றுறதுக்கு தயாராக இருக்கேன். ஏன்னா 10 வருஷம் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன். ஆனால் சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்து என்னை ஒவ்வொரு சீட்லையும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சி வந்தாலும் சரி, எனக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுத்தீர்கள். அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுச் செயலாளரும் மாவட்ட செயலாளரும் யாரை சொல்றாங்களோ அவங்களுக்கு நம்ம உழைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். உங்களோட சேர்ந்து நானும் தயாராக இருக்கிறேன். வருங்காலத்தில் நம்ம எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான் சேலம் மாவட்டத்தில் நம்ம தலைநிமிந்து நடக்க முடியும். அது ஒன்று மட்டும்தான் நம்மளோட எண்ணம். அக்கா உஷாராணியை தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வேட்பாளரை கொடுத்துருக்காங்க. அக்கா உஷாராணி அவர்கள்